Hello everyone, welcome to Ravan Academy. ஓகே, ஸோ ஆல்ரெடி நம்ம பேசிகிட்டு இருந்தது தான் சிஜிஎல்காக நம்ம வந்து ஒரு ரிவிஷன் பேட்ச் கண்டிப்பாக போடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ ஆல்ரெடி நிறைய பேர் கேட்டுட்டும் இருந்தீங்க. ஏற்கனவே வந்து எஸ்எஸ்சி ப்ராக்டிஸ் பேட்ச்னு ஒன்று போயிட்டுருக்கு. அது 1 year வேலிடிட்டி. அது ஆல்ரெடி 10 weeks கிட்ட போயிடுச்சு. பட் இப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் லாஸ்ட் ஒரு 70 days வந்து என்ன மாதிரி கொண்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த பேட்ச் இருக்கும். சரிங்களா? எஸ்எஸ்சி ப்ராக்டிஸ் பேட்சில் ஏற்கனவே இருக்கிறவங்க எதுவும் பர்ச்சேஸ் பண்ண தேவையில்ல. ஏன்னா இது வந்து இந்த ரிவிஷன் பேட்சில் என்ன வருதோ அது எஸ்எஸ்சி ப்ராக்டிஸ் பேட்ச்லையுமே அப்படியே வரும். ஸோ நீங்கள் வந்து ஒரி பண்ண தேவையில்லை. நீங்கள் உங்களோட ப்ரிப்பரேஷனை நம்ம ஆல்ரெடி என்ன கொடுத்துருக்கோமோ அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாலே போதும். உங்களுக்கு வீக்லி மெட்டீரியல்ஸ் இந்த ரிவிஷன் பேட்சில் என்ன மாதிரி மெட்டீரியல்ஸ் வருதோ அதே தான் வரும். சரிங்களா? ஸோ அது போக புதுசாக யாராவது இந்த ப்ராக்டிஸ் பேட்சில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி ஒரு பிகினருக்கு இந்த ப்ராக்டிஸ் பேட்ச் செட் ஆகாது. நான் இப்போவே சொல்லிடுறேன். பிகினர் இந்த சென்ஸு நான் ஸ்டார்ட் பண்ணி 3 மாதம் தான் ஆகுது, நான் ஸ்டார்ட் பண்ணி 2 மாதம் தான் ஆகுது, நான் ஸ்டார்ட் பண்ணி அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து இதை வந்து நான் வந்து அவங்களுக்கு நான் என்கரேஜ் பண்ணலை. ஏற்கனவே ஓரளவு ப்ரிப்பரேஷனில் இருக்கிறவங்க, ஓரளவு எல்லா மேக்ஸ் டாப்பிக்கையும் நான் கொஞ்சம் டச் பண்ணியிருக்கிறேன். ஜிகே படிக்கலட்டா கூட பரவாயில்ல. ஜிகே வந்து நான் என்ன கொடுக்குறேனோ அதை நீங்கள் படித்தாலே போதும். பட் அதை தவிர மேக்ஸ் வந்து நான் சுத்தமாக இது வரைக்கும் பார்த்ததே இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இதை வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண தேவையில்லை. சரிங்களா? ஏற்கனவே எல்லா டாப்பிக்கும் எனக்கு ஓரளவு கொஞ்சம் தெரியும், பட் எனக்கு லேக் ஆஃப் ப்ராக்டிஸ் இருக்குது அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். இது உங்களுக்கானது தான். ஓகேங்களா? இங்கிலீஷுமே சரி, பேசிக்ஸ் அதாவது கிராமர் எனக்கு ஓரளவு தெரியும், பட் எனக்கு ப்ராக்டிஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் இந்த பேட்சை கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணலாம். ரீசனிங் பிரச்சனையே இல்லை. ரீசனிங் எனக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்னா கூட நீங்கள் வந்து அது ப்ராக்டிஸ் மட்டும் தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ அதனால் நம்ம என்ன கொடுக்குறோமோ அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும். பட் மேக்ஸு எனக்கு சுத்தமாக பேசிக், நான் எந்த டாப்பிக் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை அப்படின்றதிங்கன்னா கண்டிப்பாக இதை வாங்காதீங்க. நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இயர் நம்ம இதே மாதிரி இன்னொரு பேட்ச் ஃபுல்லாக பண்ணுவோம். அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அவ்வளோதான். இப்போ திருப்பியும் வந்து கமெண்ட்ஸில் வந்து பிகினர்ஸ் இதில் சேரலாமா அந்த மாதிரிலாம் கேட்காதீங்க. இது லாஸ்ட் ஒரு 70 days சிஜிஎலுக்காக இதை நம்ம வந்து போடுறோம். சரிங்களா? ரைட். ஸோ இதை பற்றி நம்ம பார்க்கலாம். நமக்கு தெரியும் ரிவைஸ்டு கேலண்டர் ஒன்று விட்டுருந்தாங்க. ஸோ அதில் வந்து சிஜிஎலோடைய டென்டேட்டிவ் டேட் என்னன்னு பார்த்தா நோட்டிஃபிகேஷன் 9 வருதுன்னு சொன்னாங்க. எக்ஸாம் டேட் அவங்க ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணியிருக்காங்க, 13 August to 30 August சொல்லிட்டு. ஸோ ஐ டோன்ட் திங்க் இது வந்து சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு, பிகாஸ் இதுவே வந்து ஒரு ரிவைஸ்டு கேலண்டர் தான். அப்படிங்கும்போது அவங்க டேட்டு கொண்டு எக்ஸாக்டாக ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த டேட்டில் வந்து Tier 1 நடத்திடுவாங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது. சரிங்களா? Tier 1 கண்டிப்பாக நடத்திடுவாங்கன்னு தான் தோணுது. மேபி வந்து நோட்டிஃபிகேஷன் 9 வரும். அதில் இன்னும் நமக்கு எலாபரேட்டாக தெரிஞ்சிடும். பட் இருந்தாலும் நம்மளுடைய டென்டேட்டிவ் நம்ம ரெடியாக இருக்க வேண்டியது வந்து இந்த Tier 1 வந்து 13 August ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அப்போ 10 August வரைக்கும் இந்த பேட்ச் வந்து இருக்கும். சரிங்களா? இந்த பேட்ச் இருக்கும். இந்த சென்ஸ் ஆக்டிவாக இருக்கும். ஆக்டிவானா நம்ம மெட்டீரியல்ஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கிறது இந்த 10th August வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறமும் இந்த ஆப்பில் அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே இருக்கும் இந்த சிஜிஎல் Tier 1 முடிகிற வரைக்கும். சரிங்களா? பட் அதுக்கப்புறம் August 10th அப்புறம் மெட்டீரியல்ஸ் எதுவும் அப்லோட் ஆகாது, டெஸ்ட் எதுவும் அப்லோட் ஆகாது. ஏற்கனவே இருக்கிற டெஸ்ட்டை நீங்கள் வந்து அட்டன் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? ரைட். ஸோ இந்த டேட்டை ஸ்பெசிஃபை பண்ணி இன்னும் எக்ஸாக்டாக ஒரு 2 months கிட்டே இருக்குது. சரிங்களா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஏற்கனவே போட்ட ப்ராக்டிஸ் பேட்ச் எல்லாமே வந்து எல்லாருக்குமே பிடிச்சிருந்தது. லாஸ்ட் இயரே வந்து பயங்கர ஃபீட்பேக் இருந்துச்சு. நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க. சரிங்களா? எல்லாருமே வந்து ப்ராக்டிஸ் பேட்சை ஃபாலோ பண்ணதுனால என்னோடய ஸ்கோர் இம்ப்ரூவ் ஆகிருக்குன்னு எவ்வளோ இதில் நம்ம பார்த்துருக்குறோம், இன்டர்வியூஸில் பார்த்துருக்குறோம். சரிங்களா? ஸோ அதை பேஸாக வச்சு தான் வந்து இந்த ப்ராக்டிஸ் பேட்ச். ரைட். அடுத்து ஸோ இப்போ நம்ம இதை லான்ச் பண்ணியாச்சு. சிஜிஎல் 2025 எக்ஸ்பிரஸ் ரிவிஷன் பேட்ச் அப்படின்னு வச்சுருக்கோம். ஏன் அப்படின்னா லாஸ்ட் மினிட்ல அந்த ஒரு 2 months என்ன மாதிரி ரிவிஷன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. ஓகே, உங்களுக்கு வந்து உங்களை டெய்லி எங்கேஜாக வச்சுருக்கிற மாதிரி தான் இது இருக்கும். நீங்கள் ஒரு வாரம் கூட வந்து ஸ்கிப் பண்ணாமல் இதை கொண்டு போகணும். அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வீக்லி வந்து இதில் என்னென்ன இருக்குன்னு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் போக போக நான் சொல்கிறேன். ரைட். ஸோ மெயினாக டேட்டு இது வந்து June 9 வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. June 9 வந்து இது ஆக்டிவாக ஸ்டார்ட் ஆயிரும். பட் அதுக்கு முன்னாடி June 2 June 8 வரைக்கும் ஒரு வார்ம் அப் மாதிரி சில ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். பிகாஸ் ரியல் பேட்ச் வந்து June 9 தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ June 8 நைட்டு மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு அப்லோட் ஆயிரும், அந்த வீக்குக்கான மெட்டீரியல்ஸு. ஸோ அது ரிலேட்டடான டெஸ்ட் எல்லாமே வந்து அடுத்த வீக்கில் June 10, 11, 12 அந்த ஷெடியூலையும் நான் வந்து ஃபுல்லுமே ஷேர் பண்ணுறேன். ஆப்லேயுமே ஆல்ரெடி இருக்குது. ஸோ அதில் நீங்கள் பார்த்து ஷெடியூல் எப்படி போகுது அப்படின்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இதோட இன்ட்ரோடக்ஷன் அவ்வளோதான். இதில் நம்ம கன்சைஸாக என்ன சொல்லணும்னா 8 weeks PDF ப்ராக்டிஸ் பேட்ச். சரிங்களா? PDF ப்ராக்டிஸ் பேட்ச் அதுதான் முக்கியம். நாங்கள் PDF கொடுப்போம்.
தேவையான பிடிஎஃப் தான் கொடுப்போம் சரிங்களா. ஒரு கன்சைஸான பிடிஎஃப் கொடுப்போம், அதிலிருந்து டெஸ்ட்டு வைப்போம் சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து 16 செக்ஷன் வைஸ் மார்க் அப்படின்னா 1 வீக்குக்கு வந்து 2 செக்ஷன் வைஸ் மீன்ஸ் புதன்கிழமை ஒரு செக்ஷன் வைஸ் வந்து வரும். அதுக்கப்புறம் ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே இந்த மாதிரி சண்டே ஒரு ஃபுல் டெஸ்ட் இருக்கும் சரிங்களா. சண்டே வந்து ஒரு ஃபுல் டெஸ்ட் இருக்கும். இந்த டீட்டெயில்டு ஷெட்யூலை நான் வந்து சொல்கிறேன். அதேமாதிரி வீக்லி உங்களுக்கு 300 கொஸ்டின்ஸு, அதாவது செக்ஷன் வைஸ் ஜிகே ரீசனிங் ஒரு 100 கொஸ்டின் டெஸ்ட்டு, அப்புறம் இங்கிலீஷ் மேக்ஸ் ஒரு 100 கொஸ்டின் டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் எல்லாமே சேர்த்து ஒரு 100 கொஸ்டின் டெஸ்ட்டு. வீக்லி உங்களுக்கு 300 கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு டெஸ்ட்டு வரும் சரிங்களா. ரைட், லாஸ்ட்டில் ஃபுல் லென்த் மார்க்ஸும் உங்களுக்கு இருக்குது. ஓகே ரைட். ஸோ இதுதான் இந்த பேட்சோடைய இன்ட்ரோடக்ஷனு. ரைட், ஷெட்யூல் எப்படி இருக்கும்? ஸோ மெயினாக வந்து லாஸ்ட் 3 இயர்ஸ் பிஒய்க்யூ, அதுக்கப்புறம் கொஸ்டின்ஸ் 2024 என்ன கேட்டிருக்காங்க, அதே மாதிரி ரீசெண்டாக என்ன மாதிரி கேட்டிருக்காங்க, அந்த மாதிரி தான் வந்து இந்த பேட்ச் இருக்கும் சரிங்களா. பிஒய்க்யூ பேஸ் பண்ணி தான் நிறைய இருக்கும். ஜிகே மட்டும் கொஞ்சம் தியரி கொஞ்சம் பிஒய்க்யூ அந்த மாதிரி மிக்ஸ்டாக போகும் ஓகேங்களா. மேக்ஸு ரீசனிங்கு இது எல்லாமே பிஒய்க்யூ பேஸ் பண்ணி தான் இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஓகேங்களா. ஸோ ரீசனிங் எல்லாமே பிஒய்க்யூ பார்த்தா மட்டுமே போதும், அதை தவிர நீங்கள் வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா பார்க்கவே தேவையில்ல. மேக்ஸுமே அதே மாதிரி ஓரளவு பேசிக் கற்றுட்ருப்பீங்க, இப்போ ப்ராக்டிஸ் நிறையா பண்ணணும். ஸோ அதுக்கான மாதிரி இந்த மாதிரி சம்ஸை மட்டும் நீங்கள் சால்வ் பண்ணுங்கள், அதை சால்வ் பண்ணாலே வந்து ஓவராலாக ஓரளவுக்கு ப்ராக்டிஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான சம்ஸை தான் நம்ம கொடுப்போம் சரிங்களா. ரைட்டு, நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாமே ராவன் அகாடமி ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். ஓகே, இது ஆல்ரெடி சொன்னது தான். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இவ்வளவு கோர்சஸ் நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி. இதுதான் வந்து எஸ்எஸ்சிக்கான ப்ராக்டிஸ் பேட்ச், 1 இயர் ப்ராக்டிஸ் பேட்ச். இது ஆல்ரெடி லைவில் இருக்குது. ஸோ வி ஆர் இந்த 11th வீக் சரிங்களா, 11th வீக்கில் இருக்கும். அதே மாதிரி வந்து ஸ்டெனோ ரிலேட்டடாகவும் 2 இருக்குது, 1 இயருக்கானதும் ஒன்று இருக்குது, குயிக் ரிவிஷன் பேட்ச்னு ஒன்று ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருக்கிறோம் சரிங்களா. என்டிபிசி ப்ராக்டிஸ் பேட்ச் ஆல்ரெடி வந்து ஓவர் ஆக போகுது. ஓகே, 6 மந்த்ஸ் கரெக்டாக வந்து நாங்கள் இதை எப்போ முடிக்கிறோமோ அதுக்கு அடுத்த வீக் வந்து எக்ஸாம் இருக்குது. அது எப்படி எங்களுக்கு வந்ததுனே தெரியல, அந்த அளவுக்கு இது வந்து நம்ம வாரம் மெட்டீரியல் லாஸ்ட்டு ஒரு 3 வீக் 4 வீக்லாம் பார்த்தீங்கன்னா 2 நாளைக்கு ஒரு டவுட் கிளாரிஃபிகேஷன் செஷன் லைவில் போயிட்டு இருந்தது என்டிபிசி ப்ராக்டிஸ் பேட்சில். ஸோ ரொம்பவே வந்து எஃபெக்டிவாக தான் இருந்தது. அதை யூஸ் பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் சரிங்களா. இதை பற்றி நான் லேட்டராக சொல்கிறேன். இது அப்கமிங் லான்ச்சில் இருக்கிற ஒரு விஷயம் சரிங்களா. இது ஃபுல்லுமே வந்து வீடியோ கோர்ஸ் இதுக்குள்ளே இருக்க போகுது சரிங்களா. இதை பற்றி நான் லேட்டர் ஸ்டேஜஸ் சொல்கிறேன். இது ஃபுல்லுமே வீடியோ கோர்ஸ் சரிங்களா. மேக்ஸ் 360 ஓகே, பிகினர் டு ப்ரோ இதுதான் அதோட பேர். இது இன்னும் வந்து ஃபுல்லாக ரெடி ஆகலை, பட் ஒர்க் இன் ப்ராக்ரஸ். இது வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் நம்ம கொடுக்குற மெட்டீரியல்ஸை சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோஸை நீங்கள் பார்த்துட்டு சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இது இருக்கும். நம்மளே வந்து வீடியோவும் ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஸோ இது இன்னும் ஃபுல்லாக ரெடி ஆகலை, பட் ப்ராசஸில் இருக்குது. வெகு விரைவில் இது வந்து லான்ச் ஆகும் சரிங்களா. மேக்ஸ் 360 ஓகே ரைட். இப்போ இந்த எஸ்எஸ்சி ப்ராக்டிஸ் பேட்சை பற்றி நான் சொல்லிடுறேன். நான் சொன்னேன் ஆல்ரெடி 11th வீக் போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் லாஸ்ட் வீக் கொடுத்த டாபிக் எல்லாமே. அதேமாரி இதோட ஷெடியூலும் கொடுத்துருவோம். அதேமாதிரி இது டெஸ்ட்டு சரிங்களா. இந்த 4 பிடிஎஃப்பில் என்ன கொடுத்துருக்கோமோ அதிலேருந்து ஒரு 100 கொஸ்டின்ஸ் எடுத்து ஒரு டெஸ்ட்டு வீக்லி சண்டே அது ஓப்பன் ஆகும். அதேமாதிரி வீக் 11 லைவ் செஷன், வீக்லி லைவ் செஷன் நான் போயிட்டுருக்கிறேன் சரிங்களா. என்னென்னா இப்போ இந்த டிஸ்கவுண்ட் டாபிக் நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னா இதை வந்து ஸ்டூடெண்ட்ஸ் சால்வ் பண்ணுவாங்க, அதில் இருக்கிற டிஃபிகல்ட் சம்ஸை எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ அதை நான் வந்து லைவில் டிஸ்கஸ் பண்ணுவேன். இந்த மாதிரி நம்ம 11 வீக்ஸுமே வந்து லைவில் போயிருக்கிறோம். இதுக்கு அடுத்தும் நம்ம லைவில் போவோம், நம்ம கொடுக்குறதுலையும் லைவில் போவோம். சேம் வில் பி அப்ளிகபிள் டு இந்த சிஜிஎல் எக்ஸ்பிரஸ் ரிவிஷன் பேட்ச்லையுமே. பிகாஸ் அதுலேயும் நம்ம சம்ஸ் கொடுப்போம், அதில் வர டவுட்ஃபுல் சம்ஸையும் நீங்கள் வந்து ஆப்பில் ஷேர் பண்ணலாம், இல்லை டெலிகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணலாம். அதை வந்து நான் வந்து ஒரு ஃப்ரைடே ஆர் சாட்டர்டே ஆர் சண்டே இந்த 3 நாளில் என்னோட அவைலபிலிட்டி பொறுத்து அதை நான் டிஸ்கஸ் பண்ணுவேன் லைவில் சரிங்களா. உங்களோட டவுட்டை வந்து வீக்லி லைவ் நான் வந்துடுவேன் கண்டிப்பாக, நீங்கள் இது எக்ஸாம் வர்ற வரைக்கும் சரிங்களா. ரைட், இது இப்படி தான் போக போகுது. அடுத்து இப்போ ரிவிஷன் பேட்ச் நீங்கள் வந்து ராவன் அகாடமி ஆப் டவுன்லோட் பண்ணி உள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். இப்போதைக்கு வார்மப்புக்கு ஒரு 7 ஃபைல் நம்ம கொடுத்து வச்சுருக்கிறோம். June 2 to June 8 வந்து நம்ம வந்து எதுவும் டெஸ்ட்டு எதுவுமே கொடுக்க போகிறதில்ல, ஜஸ்ட்டு சில மெட்டீரியல்ஸ் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு ரீட் பண்ணுறதுக்காக. அதேமாதிரி ஃபுல் ஷெடியூலும் அதில் இருக்குது, இது ஃப்ரீயாக தான் இருக்குது. நீங்கள் ஆப் டவுன்லோட் பண்ணி போய் உள்ளே போய் பார்த்தாலே இதை நீங்கள் பார்க்க முடியும், இதையும் பார்க்க முடியும், இதில் இருக்கிற ஒரு சில மெட்டீரியல்ஸையும் நீங்கள் பார்த்துக்க முடியும் சரிங்களா. அதை பார்த்துட்டு உங்களுக்கு அது பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். ஓகே, இந்த ஷெடியூல் வந்து ரொம்ப வைட்டல், நான் அதை பற்றி சொல்கிறேன். ஸோ இதுதான் அது உள்ளே இருக்குது. கரண்ட் அஃபேர்ஸில் ஒரு 4 ஃபைல் கொடுத்துருக்கோம், ஸ்டாட்டிக் ஒரு ஃபைல் கொடுத்துருக்குறோம், பாலிட்டிக்கு ஒரு ஃபைல் கொடுத்துருக்குறோம். ஸோ அது பாருங்கள், அது சூப்பராக இருக்கும்.
மேக்ஸுக்கு சும்மா உங்களுக்கு இப்போதைக்கு டச்சில் இருக்கிறதுக்காக சிம்பிளிஃபிகேஷன் வந்து நான் கொடுத்துருக்குறேன். நீங்கள் சிம்பிளிஃபிகேஷன் போட்டு கொஞ்சம் சம் போடுறதுக்கான அந்த குரூப்புக்குள்ளே வாங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து மெயின் சம்ஸ் நீங்கள் சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் நெக்ஸ்ட் வீக்கில் இருந்து. சரிங்களா? ரைட். ஸோ இதுதான் வந்து ஸ்டாட்டிக் ஜிகே டாபிக். நம்ம என்ன இதில் கொடுத்துருக்குறோமோ அதோடைய ஒரு வெர்ஷன் தான் இது. நீங்கள் உள்ளே போய் ஃப்ரீயாகவே அதை டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். இது ஸ்டாட்டிக் ஜிகே டாபிக். ஓகேங்களா? அடுத்து பாலிட்டிக்கான ஒரு பிடிஎஃப் கொடுத்துருக்குறோம். அதோடைய ஒரு சாம்பிள் பிக்கு தான் இது. சரிங்களா? அதை போய் பாருங்கள். அது ரொம்ப நல்ல பிடிஎஃப். ஆக்சுவலி ஒரு ஆன்லைன் சோர்சஸ்லேருந்து எடுத்தது தான். பட் ரொம்ப வந்து சூப்பராக இருக்கும். அதை பார்க்க அதை மட்டும் பார்த்துட்டு போனாலே வந்து பாலிட்டி ஓரளவு பாலிட்டி கவர் பண்ண ஃபீல் கிடைக்கும். ப்ளஸ் பினாக்கில் இருக்கிற பிஒய்க்கு நீங்கள் பார்த்துட்டு போனீங்கன்னா ரொம்பவே எஃபிஷியண்ட்டாக இருக்கும். சரிங்களா? ரைட்டு. அடுத்து ஸோ நம்மளோட ஷெடியூல் இது தான். சரிங்களா? இப்போ 9 to 10/8 நான் சொல்லியிருக்கிறேன். பட் June 2 வந்து நீங்கள் ஆப் டவுன்லோட் பண்ணி உள்ளே போய் பார்த்துக்கலாம். June 2 வார்ம் அப் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ வார்ம் அப்கான ஃபைல் தான் வந்து உங்களுக்கு ஒரு சிம்பிளிஃபிகேஷனு, அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் கொடுத்துருக்குறேன், அதுக்கப்புறம் ஸ்டாட்டிக் ஒரு டாபிக் கொடுத்துருக்குறேன், அது நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஒரு என்ன சொல்கிறேன் பாலிட்டி ஒன்று கொடுத்துருக்குறேன். சரிங்களா? ஸோ இதை நீங்கள் வந்து இந்த 1 வீக் சும்மா வந்து இப்போ ரீட் பண்ணிவிட்டு போட்டு வைங்க. அதுக்கடுத்து ரியலாக வந்து 9th June தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது இந்த ரீசனிங் டாபிக் இதில் தான். சில சமயம் இதை நான் ஆர்டராக போக முடியாது. ஏன் அப்படின்னா இது ஒரு ப்ராக்டிஸ் பேட்ச் அப்படிங்கிறதுனால எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஓரளவு பேசிக்காக தெரிஞ்சிருக்கும். ஆனால் இதை வந்து ப்ராக்டிஸ் தான் பண்ண போகிறோம். அதனால தான் மிரர் இமேஜ், வாட்டர் இமேஜ் அப்படின்னு ஆரம்பிக்கிறோம். பிகாஸ் எஸ்எஸ்சி ப்ராக்டிஸ் பேட்சில் 11 வீக்ஸ் போயிருக்கு. நான் அதோடைய கண்டினியூஷனாக தான் இதையும் நான் பார்ப்பேன். ஸோ எஸ்எஸ்சி ப்ராக்டிஸ் பேட்சில் என்ன கொடுத்துருக்கோமோ அதையும் இதில் கொண்டு வரணும். சேம் டைம்ஸ் எந்த டாப்பிக்குமே மிஸ்ஸும் ஆகக்கூடாது. சரிங்களா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த ஷெடியூல் இருக்கும். ஸோ எஸ்எஸ்சி ப்ராக்டிஸ் பேட்சில் இருக்கிறவங்க இதை பற்றி ஒரே பண்ண தேவையில்ல. நீங்கள் கரெக்டாக நம்ம என்ன ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கீங்களோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாலே போதும். ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரீசனிங்கில் இந்த மாதிரி பிடிஎஃப் நம்ம கொடுத்துருவோம், பிஒய்க்கு பிடிஎஃப். அதில் இருக்கிற சம்ஸை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாலே போதும். அடுத்து ஜிகேவை 2 ஆஸ்பெக்டாக நம்ம கொடுக்குறோம். ஒன்று தியரி பார்ட்டு, இன்னொன்று ஸ்டாட்டிக் ஜிகே. உங்களுக்கு டெஸ்ட்டு வைக்கும்போது பார்த்தீங்கன்னா வெனஸ்டே டெஸ்ட்டு ஓப்பன் ஆகுது. ஸோ 100 கொஸ்டின்ஸ் டெஸ்ட்டுனா ரீசனிங்கில் 50 கொஸ்டின்ஸு. ஸோ இந்த டாப்பிக்கில் நம்ம என்ன மெட்டீரியல் கொடுத்துருக்கோமோ அதுலேருந்து 50 கொஸ்டின்ஸு. ஜிகே அதில் வந்து ஸ்டாட்டிக்கில் ஒரு 25 கொஸ்டின்ஸ் டெஸ்ட்டு. நார்மலாக சயின்ஸ்னால் இப்போ ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இந்த 3த்துலேயும் கன்சாலிடேட் பண்ணி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை வச்சு ஒரு பிடிஎஃப் இருக்கும். சரிங்களா? அதை மட்டும் நீங்கள் பார்த்துட்டு போனால் சயின்ஸ் ரிலேட்டடாக ஒரு பேசிக்காக ஒரு விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு போவீங்க. அடுத்து ஃபெஸ்டிவல்ஸ் ரிலேட்டடாக ஒரு ஸ்டாட்டிக் கொஞ்சம் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம கொடுத்துருப்போம். ஒன்லைனர் மாதிரி தான் இருக்கும், வித் ஒன்லைனர் வித் மல்டிபிள் சாய்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை நீங்கள் வந்து படிச்சுட்டு இந்த டெஸ்ட்டை நீங்கள் அட்டன் பண்ணலாம். ஜிகே இப்படி தான் போகும். சரிங்களா? புதன்கிழமை ஃபுல்லும் நீங்கள் புதன்கிழமை அந்த டெஸ்ட்டு ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் எப்போனாலும் அந்த டெஸ்ட் அட்டன் பண்ணலாம். பட் ஐ சஜஸ்ட் டு ரைட் ஆன் வெனஸ்டே இட் செல்ஃப். அன்றைக்கே நீங்கள் எழுதிடணும். அதுக்கு மேலே நீங்கள் கொண்டு போகக்கூடாது, பெண்டிங்கே வைக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முடிஞ்ச அளவுக்கு மார்க் எடுக்க ட்ரை பண்ணணும். ஃபுல் மார்க் எடுக்கணும் அப்படிலாம் அவசியம் கிடையாது. ஓரளவு அந்த டெஸ்ட்டு டச்சில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அடுத்து இங்கிலீஷ் கொடுக்கும்போது உங்களுக்கு க்ளோஸ் டெஸ்ட்டு, இடியம்ஸு எல்லாத்துலேயுமே இப்போ க்ளோஸ் டெஸ்ட்னால் ஒரு 200, இடியம்ஸ்னால் வந்து ஒரு 100, 150 அந்த மாதிரி கொடுத்துருவேன். அந்த வீக்கில் என்ன பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு அதை நீங்கள் படிச்சுட்டு நீங்கள் அதை வந்து அட்டன் பண்ணலாம் அந்த டெஸ்ட்டை. சரிங்களா? அதாவது ஒவ்வொரு வீக்குமே ஒரு இப்போ க்ளோஸ் டெஸ்ட் இருக்குன்னா ஒரு இடியம்ஸ் இருக்குது, ஒரு வக்காப்ஸ் இருக்குது. அதே மாதிரி தான் ஒரு எரர் இருக்குன்னா ஒரு வக்காப் பார்ட் ஒன்று இருக்கும், ஒரு சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னா ஒரு வக்காப் பார்ட் இருக்கணும் ஒவ்வொரு வீக்கும். அந்த மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? நீங்கள் இந்த ஃபுல் ஷெடியூலை நீங்கள் ஆப்பில் ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். அப்புறம் அல்ஜிப்ரா ட்ரிகனாமெட்ரி நான் ஏன் போட்டிருக்கேன் அப்படின்னா நமக்கு மேக்ஸ் நிறைய டாபிக் இருக்குது. ஸோ நம்ம வந்து எல்லாத்தையுமே கவர் பண்ணணும். நமக்கு 8 வாரம் தான் டைமு. ஸோ 8 வாரத்தில் எல்லாத்தையுமே டச் பண்ணணும். அப்படிங்கும்போது அல்ஜிப்ரா ட்ரிகனாமெட்ரியில் மஸ்ட் டூ ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில இப்போ அல்ஜிப்ரான்னு பார்த்தீங்கன்னா ஒரு 100 சம்மு, ட்ரிகனாமெட்ரின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 100 சம்மு. இந்த 200 சம்மு மட்டும் நீங்கள் சால்வ் பண்ணால் எல்லாமே கவர் ஆயிரும். அப்படிங்கிற மாதிரியான சம்ஸை தான் நான் வந்து கொடுப்பேன். 100 நான் சும்மா சொல்கிறேன், மேபி அது கம்மியாக கூட இருக்கலாம். சரிங்களா? ஆனால் அதில் நீங்கள் என்ன சம்ஸ் உங்கள்கிட்ட சால்வ் பண்ணும்போது ஒரு டிஃபிகல்ட்டி வருதோ அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் வந்து ஆப்பில் வந்து நீங்கள் சொல்லலாம். அந்த சம்ஸ் மட்டும் நான் வந்து லைவில் டிஸ்கஸ் பண்ணுவேன். எவ்ரி வீக் ஐ வில் கம். ஓகேங்களா? நான் லைவில் வந்துடுவேன். ஓகே. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மேக்ஸ் 50, இங்கிலீஷ் 50. இந்த இங்கிலீஷ் 50லையுமே வந்து இப்போ க்ளோஸ் டெஸ்ட்டில் 25னா அந்த இடியம்ஸில் 25 அந்த மாதிரி தான் இருக்கும். இங்கே எப்படி வந்து ஸ்டாட்டிக் 25, ஜிஏ 25ன்னு போட்டுக்கலாம் அது மாதிரியே. ஸோ இந்த மாதிரி தான் ஒரு வீக் ஷெடியூல் இருக்கும். சரிங்களா? அடுத்து ரேண்டமாக இன்னொரு வீக் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். அடுத்து என்விரான்மெண்டல் எக்காலஜிங்கிறது ஒரு தியரி டாபிக் அப்படின்னா அவார்ட்ஸ் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ங்கிறது ஒரு பிஒய்க்யூ அப்படி இருக்கும். டெஸ்ட்டும் உங்களுக்கு அந்த மாதிரி தான் இருக்கும். ஜிஏ 25, ஸ்டாட்டிக் 25. ஸோ சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட், சினானிம்ஸு, ஜாமெட்ரி, மென்சுரேஷன், மஸ்ட் டூ ப்ராப்ளம்ஸ். அதான் சொல்கிறேன், மஸ்ட் டூ ப்ராப்ளம்ஸ் மட்டும்தான். ஓகேங்களா? ரைட்டு. ஸோ இதே மாதிரி தான் வந்து இந்த ஷெடியூல் இருக்கும். நீங்கள் ஃபுல் ஷெடியூலை வந்து பார்த்துக்கோங்க. லாஸ்ட்டு
இப்போ August 13 வந்து அவங்க எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த லாஸ்ட் 1 வீக்லாம் ஃபுல் மார்க் தான் உங்களுக்கு இருக்கும். சரிங்களா, 1 2 3 4 5 7 மார்க் இருக்குது. அது வந்து August 10th நம்ம வந்து இந்த பேட்சோடைய கண்டென்ட் ஆட் ஆகிறது நின்றோம். அதுக்கப்புறம் நீங்கள் ஏற்கனவே இருக்கிற டெஸ்ட்டை நீங்கள் அட்டன் பண்ணலாம். ஃபர்தராக இந்த மாதிரி வீக்லி எனக்கு இந்த மாதிரி வீக்லி டார்கெட் வச்சு நான் கொண்டு போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினச்சா நீங்கள் எஸ்எஸ்சி ப்ராக்டிஸ் பேட்சை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஏன்னா அதில் வந்து இப்போ இந்த டெஸ்ட்டு முடிஞ்சாலும் அதுக்கப்புறம் நான் மெட்டீரியல்ஸ் ஆட் பண்ணுவேன். பிகாஸ் அடுத்த சிஹெச்எஸ்எலுக்கு, அடுத்த எம்டிஎஸ்க்கு, அடுத்த சிபிஓக்கு அந்த எக்ஸாம் என்ன வருதோ அதுக்கேற்ற மாதிரி மெட்டீரியல்ஸ் ஆட் பண்ணிவிட்டு வீக்லி டெஸ்ட்டு அந்த மாதிரி கொண்டு போவேன். சரிங்களா, அது வந்து 1 இயருக்கு நம்ம அதை ஷெட்யூல் பண்ணியிருக்கிறோம். ஸோ அது வந்து CGL 2025 மெயின்ஸ் வரைக்கும் அது ஓப்பனில் இருக்கும். சரிங்களா, இந்த வீக்லி டார்கெட் கொடுத்து டெஸ்ட் வைக்கிறது, லைவில் வர்றது, இந்த 3 வந்து அது 1 இயருக்கு நடந்துக்கிட்டே தான் இருக்கும். பட் இந்த 2 மாதம் மட்டும் நான் படிச்சுக்கிறேன், நான் CGL மட்டும் நான் பார்த்துக்கிறேன், இது எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சுன்னா நான் வந்து அடுத்து பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறவங்க வந்து இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். சரிங்களா, அவ்வளோதான். ரைட். ஸோ லைவ் கிளாஸ் இருக்குன்னு சொல்லிட்டேன். ரிவிஷன் தான் நம்ம பண்ணுறோம். டவுட் கிளியரிங் நீங்கள் எப்போனாலும் வந்து நான் ஒரு நம்பர் கொடுக்குறேன், அதில் நீங்கள் எப்போனாலும் நீங்கள் கேட்டுக்கலாம். சரிங்களா, அதுக்கப்புறம் இதை கண்டிப்பாக சின்சியராக ஃபாலோ பண்ணால் Tier 1ல் 150+ தாராளமாக எடுத்துடலாம். சரிங்களா, நான் வந்து 150+ன்னு ஏன் சொல்ல, அது 160 கூட இருக்கலாம், 170 கூட இருக்கலாம் ஈவன். ஓகேங்களா, பட் இது நான் என்ன கொடுக்குறோன்னு அதை நீங்கள் ஃபாலோ தெளிவாக பண்ணிட்டீங்க, லாஸ்ட்டில் கொஞ்சம் மார்க் டெஸ்ட் நல்லா போட்டீங்க அப்படின்னா 150+ங்கிறது ஒரு தாராளமான ஒரு ஸ்கோர். ஓகேங்களா, ஒரு டீசெண்டான ஸ்கோர். ஸோ இதை எடுக்கிறது வந்து இதை கண்டிப்பாக ஃபுல்லாக ரொம்ப ரிலீஜியஸாக ஃபாலோ பண்ணணும். சரிங்களா, நம்ம கொடுக்குற மெட்டீரியலை எப்படியாச்சும் அந்த வீக்கில் கவர் பண்ணிடணும், அதை கரெக்டாக டெஸ்ட் அட்டன் பண்ணிடணும். ஸோ இதை மாதிரி பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக வந்து இந்த ஸ்கோர் அசால்ட்டாக எடுத்துடலாம். சரிங்களா, அவ்வளோதான். வேறு எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த நம்பருக்கு கேளுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஏதாவது இதை பற்றி தெரிஞ்சுக்கணும், இன்னும் இந்த பேட்சை பற்றி டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த நம்பருக்கு ரீச் பண்ணலாம். சரிங்களா, சேம் இது வந்து ஒன்ஸ் அகெயின் நான் சொல்லிடுறேன், இது வந்து பிகினர்ஸ்க்கு செட் ஆகாது. ஒரு அட்லீஸ்ட் எல்லா டாப்பிக்கும் பேசிக்காக டச் பண்ணியிருக்கவங்களுக்கு இது ஓகே. சரிங்களா, இப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன், 3 மாதமாக தான் நான் படிச்சுட்ருக்கிறேன், 2 அரித்மெட்டிக் டாபிக் தான் நான் பார்த்துருக்கிறேன், ஒரு அட்வான்ஸ் டாபிக் தான் நான் பார்த்துருக்கிறேன், மற்ற எதுவுமே இன்னும் தொட்டு கூட பார்க்கல அப்படின்லாம் இருக்கிறவங்க கண்டிப்பாக இதை நான் என்கரேஜ் பண்ணலை. நெக்ஸ்ட் இயர் நீங்கள் வந்து நான் ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா, அவ்வளோதான். ஸோ வேறு எதுவும் டவுட்னா கேளுங்க. டெஃபினட்டாக இந்த ப்ராக்டிஸ் பேட்ச் கான்செப்ட்டு நிறைய ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ரொம்ப என்னால் எக்ஸ்பிளைன் பண்ணவும் முடியல, ஏன்னா அவ்வளோ அதில் ஒர்த்து இருக்குது. சரிங்களா, சிம்பிளாக சொல்லணும்னா பயங்கர ஒர்த்து, அவ்வளோதான். உங்களை வந்து ஒரு என்கேஜாக வச்சுருக்கோம் ஒரு வீக்லி. நீங்கள் பாட்டுக்கு நம்ம என்ன கொடுக்குறோமோ கண்ணை மூடிட்டு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே போகலாம். மெட்டீரியல்ஸும் ரொம்ப வளவலன்னு இருக்காது, நம்ம தேவையான மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு வந்து ஒரு குவாலிட்டி அப்படின்னா ஒரு மினிமலாக ஒரு அழகாக அந்த மாதிரி ஒரு மெட்டீரியல்ஸ் இருக்கும். சொல்லப்போனால் நான் யூஸ்வலாக சொல்கிறதெல்லாம் லட்டு மாதிரி மெட்டீரியல்ஸ் இருக்கும். சரிங்களா, ஸோ அவ்வளோதான். கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள், வெரி வெரி யூஸ்ஃபுல். அவ்வளோதான், மேக் யூஸ் ஆஃப் த சான்ஸ். ஓகேங்களா, தேங்க்யூ. வேறு எதுவும் டவுட்னாலும் நீங்கள் வந்து அந்த நம்பருக்கு ரீச் அவுட் பண்ணலாம். இதோட பர்ச்சேஸ் பண்ணுற லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், இல்லை ராவன் அகாடமி ஆப் நீங்கள் டவுன்லோட் பண்ணாலும் அதுலேயுமே இருக்கும். சரிங்களா, தேங்க்யூ. வேறு எதுவும் டவுட்னா அந்த நம்பர் ரீச் அவுட் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் ஆல் த பெஸ்ட்.